வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் ஐயோ ஓடுறா ஓடுறா ஓடுறா. இதனை இவ்வளோ பெருகிறாங்க. என்னதுரா இது? பூமியா இது? அப்போ நான் எங்கேயே இருக்கேன்? இது பூமியா கேலக்ஸியா என்னது இது? ஐயோ இங்கே ஒருத்தன் ஈட்டி எடுத்துன்னு வரான். யாரா காப்பாத்துங்க சாமி. ஓகே, ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஈனர் புது வீடியோ. என்னடா இந்த தீம் பக்கம் கொஞ்சம் இந்தியன் பைக் டிரைவிங் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் அப்படி இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. ஆனால் இது இந்தியன் பைக் டிரைவிங் தான், ஓகேங்களா? இந்தியன் பைக் டிரைவிங் தான். அது போகணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. நேற்று ஒரு பிகேஹெச்டி வீடியோ போட்டிருப்பேன், அதோட சீக்ரெட் செஸ்ட் லொக்கேஷன்ஸ்லாம் பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ யாருக்கும் அவ்வளோவா ரீச் ஆகலையா, இல்லை நோட்டிஃபிகேஷன் போடுன்னு தெரில. உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்கன்ட்டு. அந்த ஆனில் போட்டு தான் வெயிங்க இன்னும் குறைஞ்சிட போகிறீங்க. அப்படி பெல் ஐக்கான் தட்டி ஆனில் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? ஸோ அதில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்ட்ரி ரொம்ப பிடிக்கும், நம்ம தமிழ்நாடு ரொம்ப, நம்ம தாய்நாட்டை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னாக்கா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்ட்ரி பிடிக்குமோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியும்ல, நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ட்ரி பிடிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு அல்பாசை, ஓகேங்களா? ஸோ அதே தான் இதுக்கும். உங்களுக்கு இந்த தமிழ்நாடு பிடிக்கும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு எனக்கு தமிழ்நாடு பிடிக்கலப்பா, ஃபாரின் கண்ட்ரிஸ் அமெரிக்கா துபாய் அப்படி தான் பிடிக்கும்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதில் பார்க்கல எத்தனை பேருக்கு தமிழ்நாடு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப நாள் பேசாச்சு. என்னடா சைடில் லெஃப்ட் சைடில் டவுனில் சிடி இந்தியா அப்படிலாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ இது ஒரு இந்தியன் பைக் டிரைவிங் கேம் தான், ஆனால் இது கொஞ்சம் மாறுபட்டது ஒன்று, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே செட்டிங்கில் என்ன இருக்குது, ஆரோ ஃபாஸ்ட் ஸ்டீரிங்கு, டைனாமிக் ஷேடு வேணாம். ஐயோ, டைனாமிக்னா ஆரோ ஸ்டீரிங் தான் வேணும் எனக்கு. இப்போ எப்படா வெளியே வருது? ஓகே, வெளியே வந்துச்சு. ஓகே, ப்ளே கொடுத்து உள்ள போகலாம். ஓப்பன் வேர்ல்டு, ஜாம்பி மோடு, கோஸ்ட் மோடு, மோடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மோடிங் குருஜி. ஸோ யாருன்னு தெரியல, அது ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது. இந்த சைடில் என்னென்னமோ வந்துட்டுருக்குது. ரெடியூஸ் த ரெசிஸ்டன்ஸ் வியூ த இன்க்ரீஸ் ஆஃப் FPS. ஓ, இதை செலக்டிங் இது ஒரு இதை தெரியும். நான் ரொம்ப நேரம் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். ஐயோ நான் பையன் பாருங்களேன், அப்படியே இந்தியன் போய்ட்டு அங்கே இருக்கு பாருங்கள் ஏர்போர்ட். இது நம்ம சென்டர் பாயிண்ட்டு வார்த்தையோட லோட் ஆகி முடிச்சிச்சு. ஓகே, பார்த்தியாடா, இது நம்ம ஃப்ராங்க்லின். இப்போ நம்ம கையில் 100 ரூபா இருக்குது. 100 ரூபா. ஓகே, நம்ம சிட்டிக்கு நடுவில் ஒரு ஒரு KTM RC 200 பைக்கு, இந்த மாதிரி ஒரு வீடு. இந்த வீடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ரீசெண்ட் அப்டேட்டில் கொடுத்துருந்தாங்களே ஒரு ஆட்டோமேட்டிக் கேட் வச்சு விட, அதோட குட்டி பையன் வருஷம் உலகத்துக்கு பார்க்க கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே,
கன்ஸ் இருக்குது. கன்னில் என்னென்னக்கு மோல்ட்டோ இருக்குது. இந்த கிரிடெல்லாம் வந்து லாக்கில் இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்குது. சவுண்டு எவ்வளோ இருக்குது? ஐயோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குதா. ஓகே, மோல்ட்டோ இருக்குது. ஸ்டிக்கி கிரனேட், பிஸ்டல், ராக்கெட் லான்ச்சர் அண்ட் ஏகே இருக்குது. இது 2 லாக்கில் இருக்குது. ஃபிஸ்ட் இருக்குது. மோல்ட்டோ எடுத்து ட்ரை பண்ணுவோமா? ஓ இதுவா? ஓ யாஷ், என்னடா இதுவே காணோம். பவரே காணும். சரி வாங்க இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். இந்தியன் பைக் டிரைவிங்கான இதுவெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே இருறா என்னடா இப்படி உட்காந்துக்கிற? ஏன் வண்டி திரும்ப மாட்டேங்குது தெரியல எனக்கு. செட்டிங்கில் தான் மாற்றணுமோ. திரும்ப மாட்டான் சிவன். டேய் திரும்படா பண்ணி திரும்ப மாட்டான். திரும்பவே மாட்டான். நான் ஜாஸ்டிக் அந்த பக்கம் தான் தட்டுறேன். திரும்ப மாட்டான் பாருங்களேன். இருங்க செட்டிங்கில் போய் பார்க்கலாம். ஹெல்மெட்டு தான் இப்போ ஒரு இது செட்டிங். என்ன ஷேடோ டைனாமிக் தான் இருக்குது. பூம் எஃபெக்ட்லாம் எனக்கு தேவையில்லப்பா. போகும்போதே தடங்களாகுது. எவ்வளோ நேரம் ஆகுது தெரில லோடிங் ஆகிறதுக்கு. ஆகிடுச்சு நினைக்கிறேன். இப்போயாவது வண்டி எடுப்பேனா? வண்டி எடுத்து தோல்றா நாயே வண்டி எடு. இவன் வண்டியை ஓட்டணும். ஸ்டேரிங்கே திரும்ப மாட்டான். உங்களுக்கு தெரியுதா? திரும்ப மாட்டான். இங்கே செட்டிங்ஸ் இருக்கக்கூடாது. கார்ஸு, ஹியூமன்ஸு, வியூ டிஸ்டன்ஸ், பிரைட்னஸ்ஸு, லோ, மீடியம், ஹை, ஆஃப்னா சேஞ்சு குவாலிட்டியா? சரி காரை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹியூமன்ஸே அதிகமாக இருக்கும். என்னடா இதுவும் இருக்கட்டும். பேசுவேன் வேலைக்கு ஆக மாட்டான். அப்படி திருப்பவே மாட்டான். ஸோ என்ன பண்ணலாம்? இருங்க ஆனால் நான் செக் பண்ணிட்டு வரேன் என்ன இதுன்ட்டு. வந்தாச்சு. அவன் இந்த பைக்லலாம் ஏற மாட்டான், காரில் தான் ஏறுறான். ஸோ என்ன பண்ணுறது? அங்கே ஒரு கார் போகுது, ரிட்டன் ஒரு கார் இங்கே வரவே இல்லை. அவன் பைக் எடுக்க மாட்டான். பைக் எடுத்தால் அவன் திரும்ப அது வந்துச்சு ஒன்று. அங்கே போகுது அது. சரி அதுக்கு முன்னாடி அப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டிடுறேன் ஓகேங்களா? ஸோ அந்த கேமில் வெஹிக்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். அதில் ஏதாவது ஒன்று வந்தால் நான் இது பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இதோட பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாமே இருக்குது. எல்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் என்கிட்ட. ஓகே, ஃபஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்ட போகிறது வந்து உங்களை எத்தனை பேருக்கு டாக் பிடிக்கும்? யார் வீட்டிலலாம் டாக் வளர்க்குறீங்க? என் வீட்டில் டாக்லாம் கிடையாது. நானே என் வீட்டு டாகுடா. ஆம்பளை பசங்க பிறந்த வீட்டிலே யாரும் நாய் வாங்கி தர முடியாது. ஏன்னா நம்மளே நாய் தான். அதில் ஒரு பேராக நம்மளுக்கு ஒரு பேர் நாயே நிற்கும். ஸோ இங்கே ஒரு டாகு கார்னு சொல்லிட்டு ஒன்று கதை பார்க்கலாம். கால் பண்ணிச்சு. என்னடா இது 101 டால்மேஷன் காரு? அடா பாவிங்களாடே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கடா பாவிங்களா? சத்தியமாக இது வேலைக்கு நல்லாவே இல்லை. கேஸ் இந்த 101 டால்மேஷன் கார் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஃப்ளையிங் பைக் இந்தியன் பைக் டிரைவில் போட்டிருப்போம். ரேம்பில் ஏற்றி அப்படியே பறந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ இந்த இடத்துல நிச்சயமாக ஒரு ஃப்ளையிங் பைக் இருக்குது போல். அந்த ஃப்ளையிங் பைக்கோட நம்பர் போட்டிருப்பாருங்க இங்கே பாருங்க. டக்கராக இருக்கியா?
ஒர்த்து வருமா? ஒர்த்து, இந்த பைக்கு சத்தியம் ஒர்த்து. இது அப்புறமா இது பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது போட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு. அடப்பாவி, இதுதான் ஸ்ப்ளெண்டர் தான் டீலக்ஸ் பைக்கா? அடப்பாவில. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஒரு இன்விசிபிள் பைக் இருக்கும், அந்த பைக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதோட நம்பர் வந்து 7070 போட்டு கால் பண்ணியாச்சு. உங்களுக்கு வண்டி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் ஸ்ப்ளெண்டர் தான் அந்த இன்விசிபிள் பைக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இன்விசிபிள் கார் 8080 போட்டு இருக்குது, அதை இது வர வைப்போம். இது என்ன ஹுண்டாய் காரா இல்லை கிரிட்டா காரா தெரியல, கிரிட்டா கார் தான் நினைக்கிறேன். அப்பா, இதெல்லாம் போட்டதுக்கே லோட் ஆகுது கைஸ். இப்படி கவலைப்படுங்க, லோட் அவுட்லாம் இது பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்தது வந்து கேஜிஎஃப் பைக் இருக்கான். நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் பார்த்துருப்பீங்களா கேஜிஎஃப் பைக்கு. இதில் எப்படி இருக்குது பார்க்கலாம். அதோட நம்பர் தான் 1446. அதில் பாருங்க, ராக்கி பாய். ஓகே, அண்ட் தென் உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மிஸ்டர் பீம் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க, அவரோட கார் கூட இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் சீட் கோட் வந்து 43, அதான் 43 போட்டுக்கிட்டு கால் பண்ணால் இதான் வந்துச்சியா. அவரோட ஷோஃபா வீடு பெருக்கிற தொடப்பம். அடப்பாவிகளே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இதெல்லாம் நியாயமாடா? இங்கே பாருங்க, மிஸ்டர் பீம் காரு, ராக்கி பாயோட பைக்கு, ஒரு கிரிட்டா கார், இன்வெஸ் கிரிட்டா காரு. இதெல்லாம் என்ன தெரியல, ஸ்ப்ளெண்டரா இல்லை நிஞ்சாவான்னு தெரில எனக்கு. ஆனால் இது மஜா வருது. இது என்ன இது? ஃப்ளையிங் பைக்கு. இதுதான் மச்சாவாக இருக்குது. இங்கே பாருங்க, ஒய்யோயோ, எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரில. ஐயோ, இது ஃப்ளையிங் பைக்குன்னு ஆனால் ஃப்ளை ஆக மாட்டேங்குது. டேக் ஆஃப் பண்ணுறது தான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இது ஒரு டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னும் சில சீட் கோட்ஸ் இருக்குது எனக்கு. இது ரொம்ப ரெண்டராக இருக்குது. இறங்கிக்கிறேன். இறங்கிக்கிட்டு இல்லை, நான் கேமை ரீகண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ரொம்ப ரெண்டாவது, ஏன்னா இது ரொம்ப இந்தியன் பைக் டிரைவிங். ஓகே, இப்போ வந்தாச்சு கைஸ். 1452. இது வந்து தாரோட இது. அடப்பாவில, தாராடா இது? கோமாளி படத்தில் வந்து டைலாக் வச்சிட்டோன்னு பார்த்தீங்களா? டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இப்போது இந்தியன் பைக் டிரைவிங்கில் ட்ரெயின் பார்த்துருப்பீங்களா? அது ஒன்று லோக்கோமோட்டிவ் இருக்கும், ஒன்று எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும். இந்த இதில் ஒரு ட்ரெயின் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அண்ட் தென் கீழே ஒரு 43 45 அப்படின்னு போகிறதுல அது என்ன சத்தியமாக தெரில. இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டரா இல்லை சம்திங் எல்ஸ் என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் வண்டி ஏறும்போது அதுவும் ஏறுது. ஐ திங்க் தட்ஸ் அ ஸ்பீடோமீட்டர். பூதிடா, இதே நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் வச்சுருந்தா கதுவான பாட்டாக போயிருக்கும். ஆனால் இது ரொம்ப ட்ரிஃப்ட் அடிக்குது கைஸ். ட்ரிஃப்ட்டு பயங்கரம். கொஞ்சம் நான் சொல்ல, பயங்கரமாக ட்ரிஃப்ட் அடிக்குது. இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாம் இங்கே வேறு முன்னாடி எதுவுமே தலைவன் போக மாட்டான். ஆனால் இதை போய் தாருன்னு சொன்னாங்க பாருங்க. ஸோ இதை நம்ம ட்ரெயினுக்கு வந்துச்சு.
பா செம்ம ஸ்ட்ராங் கைஸ். அக்கா வண்டி நிறுத்துச்சு. இது இந்தியன் பேட்டரி வந்தால் ஒரே அவனை காசாக பணம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பான். ஏறி தொலைடா பண்ணி. மும்பை பாவபஜி இருக்குது, இந்தியா கேட் இருக்குது, அது என்ன பில்டிங் தெரில. ட்ரெயின் நம்பர் 41583 எங்கேருந்து கிளம்புது? இந்தியாவிலேருந்து கிளம்புது கேஸ். இப்போ இந்த ட்ரெயின் இந்தியாவிலேருந்து கிளம்புறான். ஓகே, நம்ம ட்ரெயினில் ஏறியாச்சு. ஸோ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுவோமா? கோ ஜானே வாலே கிரிகாலே ட்ரெயின் இப்போது இந்தியாவிலேருந்து கிளம்புது. ஏறிக்கவங்க ஏறாதவங்க மூடிட்டு போகணும். ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டு கொடுக்க முடியாது. இப்போ அதை டைரெக்டாக அந்த கதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம ஜுராசிக் இதுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஜுராசிக் வேர்ல்டில் கூட இப்படி தான் போவோம். அந்த பீச்சை போடுறேன் பாருங்களேன். எப்படி அங்கே பாருங்களேன் பியர் இருக்குது. ஐயா துரத்துது நம்மளை. இங்கே ரேபிட் சம்திங், ரேபிட்டில் செடி சம்திங், செடியாக ரேபிட்டுன்னு அங்கேயும் பியர் தான் இருக்குது. சாரி, அந்த பியரில் 4 காலில் ஓடி வர பியர் கரடி. இது ஒன்று ஐஸு பட்டுன்னு இது வச்சுருக்குது. ஓகே, நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்கோம்ல கார்டு, அது தண்ணியும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லட்டுமா? நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் இருக்கிற அந்த காரில் டைனோசர்ஸ் மட்டும் இருக்காது. யானை இருக்கும், எருமை இருக்கும், லயன்ஸ் இருக்குது. இதை ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சேன் ஆஃப்லைனில் வரும்போது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேர் சைட் தான், ரேராக தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து காட்டோட ஃப்ரண்ட்லேயோ இல்லை எண்டுலேயோ அப்படி தேடாதீங்க, மிடில் ஓகேவா, சென்டர் ஆஃப் த இதில் பாருங்கள், அப்போ தெரியும். அந்த ரேராக தான் கிடைக்கும், ஆல்மோஸ்ட் ரேர் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு இது காட்டுச்சு, நான் இது சொன்னேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய இது. ஓகே, இப்படி இந்த ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கும். இந்த ட்ரெயின் போயிட்டு ஸ்டேஷனில் நிற்கட்டும், நான் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மிஸ்டர் பீம் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஐ திங்க் தட்ஸ் ஸ்பீடோமீட்டர். கீழே நம்பர் போகுதுல்ல, அது ஸ்பீடோமீட்டர். ஸோ இந்தியன் பெட்ரோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா இதில் இன்னொஸ்க்கு இங்கே பாருங்க, அப்பப்போ இந்த மாதிரி திருத்தனம் வேலையெல்லாம் நடக்கும் இந்த கேமில். ஓகேங்களா? இந்தியன் பெட்ரோலியோட ஒரு காப்பின்னு வச்சுக்கலாமே, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ இந்த $100 என்னன்னு தெரில. அண்ட் தென் நம்ம இதில் ட்ரைனிங் கண்ட்ரோல் கூட வந்துட்டுருக்குது. இதில் ட்ரைனிங் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இருக்க சீட் கோட்ஸை காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சிடறேன். ரொம்ப நேரம் இது போய்ட்டுருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பெட் டைகர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. அதுக்கு வந்து 4 0 போட்டாச்சு. வந்து கிடைக்காம இருந்தால் சரி. ஓகே, இது வந்து பெட் டைகர் போனால் கூடிய வரும் போல. அந்த ஸ்னேக் வேறு இருக்குது, அதுக்கு வந்து 2 போட்டோன்னாக்கா. ஏமா அணக்கொண்டா இது என்ன நடுவில் வெட்டி கிடக்குது. சரி, ஓகே. அண்ட் தென் அங்கே பார்த்தால கரடி, அதுவும் இருக்குது. அது போட்டு கடிக்க வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அந்த பேரோட நம்பர் வந்து 79. லாஸ்ட்டாக போட்டு பார்க்கலாம். இப்போது ஓ ஷிட், அது கடிக்குது நம்மள. கடிக்குதா? ஆமாப்பா, கடிக்குது. இது ஹெல்த் எப்படின்னு தெரியல எனக்கு.
ஸோ வேணாம் இவன் வேறு நல்ல ஹேண்ட் கட்டுவான். அதுக்கப்புறம் கோஸ்ட் மேனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம 9 போட்டால் அவன் கோஸ்ட் மேனா. ஸோ அவன் என்னென்னு பார்த்துலாம். அது எலும்பு கூட இவன் தான் கைஸ் கோஸ்ட் மேனு. ஸ்கெலிட்டன் பாடின்னு பேர் வச்சுக்கலாமே. அங்கேயும் கிட்டலாம் வந்து தொலையாத. அண்ட் தென் 66 வந்து உல்ஃபு. அது போட்டுக்கலாம். அது எப்படி இருக்குது? நல்லா பெருசாக தான் இருக்குது. ஓகே தென் பேரம் போட்டு கொடுத்துடலாம். 79 தான். இது எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு ரிசர்வ் நடக்குது. இடம் கொடுக்காச்சு நடக்குது. அண்ட் தென் எல்லாத்தையும் காட்டிட்டேன். யா ஒரு 3 போல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நம்ம 7 அதை போட்டு பார்த்துடலாம். ஓ மை காஷ், இதில் போனால் டேரெக்டாக 3 போடுவோமோ? ஆமாங்க ஐயோ கோடாலி தூக்கிட்டு வரோம். இங்கே பாருங்க நம்ம பூமி. ஓ மை காஷ், என் உடம்புல அப்படியே புல்ல இருக்குது கேஸ். ஓ மை காஷ் ஓ மை காஷ் ஓ மை காஷ் ஓ மை காஷ். இந்த வீடியோ கன்ஃபார்மாக நீங்கள் இது ஐயோ ஸ்பேஸ் ஷிப்பில் வந்துச்சு. இந்த போட்டு அங்கேயே போயிடலாம் கேஸ். அங்கேயே போயிடலாம் கேஸ். என்னை இங்கேயே அமைச்சிருப்பா. எப்பா ஒத்த என்னென்னா திருசனை தூக்கிட்டு வரும்போது ஈட்டி தூக்கிட்டு வரான். யூஎஃப்லாம் வந்து எவனா வெயிட் சிகாரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு குத்துறதுக்கு வரானுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் தென் இப்போ பார்த்தோம்ல அந்த 3 அது ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணனாக்கா இந்த வீடியோவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ரீச் வரட்டும் நான் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ ஒரு கிட்டத்தட்ட 150 பேர் பார்த்தேன். நான் இதோட ரிவ்யூ பண்ணி போடுறேன் மொத்தமாக. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்டர்நெட்ஸ் பாயஸ் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இந்தியா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாரின் கண்ட்ரிஸ் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் இதில் எமௌண்ட் ஒன்று இருக்குது. இங்கே வர தின்தனக்கா தெல்லானா தின்தனக்கா தெல்லானா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான். ஓகே அவ்வளோதான். ஓகே பாய் எஸ் பாய். லவ் யூ ஆல்.